வெல்கம் டு எஸ்டிவி லைஃப். இன்னைக்கு வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, தமிழ் சினிமாவோட கருப்பு எம்ஜிஆர், ரசிகர்களோட அன்புக்குரிய கேப்டன் விஜயகாந்த் அவர்களோட முழு வாழ்க்கை வரலாறை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஒரு சாதாரண மதுரைக்காரர் எப்படி தமிழ்நாட்டோட தவிர்க்க முடியாத சக்தியாக மாறினாருன்னு இந்த வீடியோவில் விரிவாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை ஃபர்ஸ்ட் டைம் விசிட் பண்ணுறீங்கன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 1952 வருஷம் ஆகஸ்ட் மாதம் 25ஆம் தேதி மதுரையில் அழகர்சாமி ஆண்டாள் அம்மாளுக்கு மகனாக பிறந்தார் விஜயகாந்த் அவர்கள். ஆனால் இவரோட இயற்பெயர் விஜயராஜ். சின்ன வயசுலேயே தன்னோட அப்பா பார்த்த அரிசி ஆலை தொழிலை கவனிச்சுக்கிட்டு இருந்தவருக்கு சினிமா மேலே தீராத ஆர்வம் இருந்தது. அதனாலேயே சென்னைக்கு வண்டி ஏறினார். ஆரம்பத்தில் நிறம் குறைவாக இருக்காரு, கண்ணு சிவப்பாக இருக்குன்னு சொல்லி நிறைய பேர் இவரை ஒதுக்கியிருக்காங்க. ஆனால் எதையும் கண்டுக்காம போராடின விஜயகாந்த் அவர்களுக்கு 1979 அகல் விளக்கு படம் மூலமாக அறிமுகம் கிடைச்சது. ஆனால் 1981 வெளியான சட்டம் ஒரு இருட்டறை படம் இவரோட வாழ்க்கையவே மாத்திருச்சு. 80களின் இறுதியிலும் 90களின் ஆக்ஷன் படங்களுக்கு இவர் தான் கிங்கு. போலீஸ் வேஷம்னா அது விஜயகாந்துக்கு தான் கச்சிதமாக பொருந்தும்னு மக்கள் பேச ஆரம்பிச்சாங்க. இவரோட 100வது படமான கேப்டன் பிரபாகரன் மிகப்பெரிய ஹிட் அடிச்சது மட்டும் இல்லாமல் இவருக்கு கேப்டன் அப்படிங்கிற நிரந்தர பெயரையுமே கொடுத்தது. சினிமாவில் மட்டும் கிடையாது, நிஜத்திலையுமே இவர் ஒரு ஹீரோ தான். நடிகர் சங்க தலைவராக இருந்தப்போ சிங்கப்பூர், மலேசியாவில் கலை நிகழ்ச்சிகள் நடத்தி சங்கத்தோட கடனை முழுசாக அடைச்சாரு. முக்கியமாக சொல்லணும்னா அவரோட ஷூட்டிங் ஸ்பாட்டில் சின்ன வேலை செய்கிறவங்களில் இருந்து பெரிய ஆளுங்க வரைக்கும் எல்லாருக்கும் ஒரே மாதிரியான தரமான சாப்பாடு போடணும்னு கண்டிப்பாக இருப்பார். அதனாலேயே இவரை வள்ளல்னு எல்லாருமே கொண்டாடினாங்க. 2005 வருஷத்தில் தேசிய முற்போக்கு திராவிட கழகம், அதாவது தேமுதிக கட்சியை ஆரம்பித்து தனி ஆளாக நின்று ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தினார். 2011 தமிழக சட்டமன்றத்தோட எதிர்க்கட்சி தலைவராக உயர்ந்து 2 பெரிய திராவிட கட்சிகளுக்கும் சவால் கொடுத்தாரு. தன்னோட உடல்நிலை மோசமான காரணத்தினால 2023 டிசம்பர் 28 கேப்டன் அவர்கள் நம்மளை விட்டு பிரிஞ்சாலுமே அவரோட நினைவுகளும் அவர் செஞ்ச உதவிகளும் தமிழ்நாட்டு மக்கள் மனசில் என்றைக்குமே நிலைச்சிருக்கும். இப்படிப்பட்ட மனிதரோட வாழ்க்கை வரலாறு உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.